ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கேசி பாட்டனி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது டேட்டா ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, சரிங்களா? அந்த டேட்டா ஷீட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி வச்சிங்க. ஏன்னா அதை பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. நிறைய சென்டர்ஸில் பார்த்தீங்கன்னா அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு நான் உங்களை வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் அந்த டேட்டா ஷீட்டை ஃபில் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அக்ரி அப்ளை பண்ணும்போதும் சரி, அல்லது வந்து இன்ஜினியரிங்க்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, அது எல்லாத்துக்குமே சேம் தான், சரிங்களா? அது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய நேம் வந்து நம்ம 10th மார்க் ஷீட், எப்பவுமே 10th மார்க் ஷீட்டில் இருக்கிறதா கொடுக்கணும். ஸோ அதை வந்து நல்லா பார்த்துங்க. அதுக்கடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இமெயில் ஐடி, சரிங்களா? யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதா கொடுங்க. அல்லது பழசு பாஸ்வேர்டு எனக்கு வந்து மறந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் புதுசாக கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே போல் மொபைல் நம்பரு, இதுவும் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிறத கொடுக்கணும். ஏன்னா இந்த மெயில் அண்டு மொபைல் நம்பர் இது ரெண்டும் வச்சு தான் நமக்கு அடுத்தடுத்த ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். நம்ம வந்து எந்த காலேஜஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தாலும் அதுக்கான அட்மிஷன் அப்போ நோட்டிஃபிகேஷன் வரது எல்லாமே அதில் தான் வரும், மெசேஜ் வரது எல்லாமே அதுதான் வரும். ஸோ அதனால் மெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அது வந்து வச்சுங்க. அது வந்து கேட்பாங்க, அதோட நம்பர்ஸ் இது எல்லாமே கேட்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன், நீங்கள் வந்து சிறப்பு ஒதுக்கீட்டில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இது வந்து தேவைப்படும். உதாரணத்துக்கு நான் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். என்சிசி வச்சு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு கிராஜுவேட், நான் இப்போ தான் எங்கள் வீட்டில் யாருமே டிகிரி படிக்கலை, நான் தான் ஃபஸ்ட்டு படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கு அந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து வாங்கியிருக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சனாக அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. அதை நீங்கள் வந்து ஆன்லைனில் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் வச்சுருப்பீங்க. ஏன்னா டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சனாக நீங்கள் அதை வச்சு தான் ஸ்கூலில் நமக்கு அந்த இதெல்லாமே வாங்கியிருப்பீங்க, சரிங்களா? ஸ்க்ரைபுக்கு இந்த மாதிரிலாம் வாங்கியிருப்பீங்க, அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து ஹெச் சர்வீஸ்மேன்னா அதுக்கான சர்டிஃபிகேட், சரிங்களா? நீங்கள் எதை வச்சு கொடுக்குறீங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு தேவை. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அரசு பள்ளியில் படித்ததுக்கான உறுதிச் சான்றிதழ், போனஃபைடு சர்டிஃபிகேட் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டடி ஸ்டூடெண்ட். நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான போனஃபைடு வாங்கி வச்சுங்க. நீங்கள் ஸ்கூலில் போய் கேட்டால் நமக்கு வந்து கொடுப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ நம்ம வந்து எதை வச்சு கட்ட போகிறோம், நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் கட்டுவாங்க, அது வந்து பார்த்துங்க. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியம் என்னென்னா எம்இஸ் நம்பரு, இது வந்து வாங்கி வச்சுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எம்இஸ் நம்பர் தெரியலம்பிங்க, ஸோ ஸ்கூலில் வாங்கி வச்சுங்க. அதுக்கடுத்து ஆதார் நம்பர், மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்டார் எங்கெங்கே போட்டிருக்கோ அதுக்கு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆதார் நம்பருக்கு நம்ம ஆப்ஷனல் தான், இருந்தாலும் நீங்கள் எழுதி வச்சுங்க. அதுக்கடுத்து நம்மளுடைய ஆனுவல் இன்கம் பேரண்ட்டோடது, சரிங்களா? அதுக்கான சர்டிஃபிகேட்டு அதை வச்சுங்க. சர்டிஃபிகேட்டில் நம்பர்ஸ் வந்து நமக்கு வந்து கேட்பாங்க, நம்ம பிடிஎஃபாகவும் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ஸ்கூல் டீட்டெயில், ஸ்கூல் வந்து நம்ம 6வதுலேருந்து 12வது வரைக்கும் எங்கெங்கே படித்தோம், எந்தெந்த ஸ்கூலில் படித்தோம், எந்த இயர் படித்தோம் அப்படிங்கிறத கன்ஃபார்மாக கேட்பாங்க. அதுக்கடுத்து 10th மார்க் ஷீட்டு, 12th எக்ஸாமினேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கேட்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 12th மார்க் ஷீட் நமக்கு வந்து தேவைப்படும். ஸ்காலர்ஷிப் தேவை அப்படின்னா அந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு, அதுக்கான அந்த எஸ்சி எஸ்சிஏ இதுக்கான அந்த இதெல்லாமே டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கேட்பாங்க. ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா டேட்டா ஷீட். ஸோ டேட்டா ஷீட் அப்படிங்கிறது, ஸோ இதுதான் இந்த டேட்டா ஷீட்டு. இதில் தான் நமக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? இந்த டேட்டா ஷீட் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அப்ளை பண்ணுறதுல எதனாச்சும் டவுட்டு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களே எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் இன்ஸ்ட்ரக்ஷன் வழிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லேயே கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் அந்த டேட்டா ஷீட் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.